ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா இதுதான். வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறது, இந்த மக்ஸு, இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மாடர்ன் சரவணா ஸ்டோராக இருக்குது. கூட்டம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. அவ்வளோதான். பை பை துபாய். ஓகே, இங்கே வந்துட்டு கால் பண்ணு. ஆமாம், ஊரை கெடுக்கும், நாட்டை கெடுக்கும், எல்லாத்தையும் கெடுக்கும். அப்புறம் ஏன்டா காமிக்கிறீங்கன்றீங்களா? கண்டென்ட் வேறு இல்லை. ஃபைனல் கால் கூப்பிட்றாங்க. ஓடுறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பான துபாயில் லாஸ்ட் டேயில் இருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் துபாய் சீரீஸோட லாஸ்ட் எபிசோட். இதோட வீடியோஸ் முடிய போகுது. துபாய் சீரீஸ் முடிய போகுது. ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இன்றைக்கி லாஸ்ட் நாளில் இருக்கோம். இன்றைக்கி நைட் நமக்கு வந்து சென்னைக்கு ஃப்ளைட்டு. ஸோ நம்ம காலையில் வந்து ஏர்லியராக கிளம்பி மிரக்கிள் கார்டன் போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பர்துபாய், தேரா துபாய் அந்த ஏரியா, கோல்டு சூக் அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு லன்ச் முடிச்சுட்டு இப்போ ஷாப்பிங்காக வந்திருக்கோம். கடைசியாக ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது இங்கேருந்து கொஞ்சம் சொவினீஸ், கொஞ்சம் ஏதாவது மெமரிக்காக சில பொருள்ஸ் எல்லாம் வாங்கலாம், சில திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ அந்த டே டு டே ஷாப்பிங் சென்டருக்குள்ளே போகும்போது வீடியோ கட் ஆகிருக்கோம் லாஸ்ட்டாக. இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டே டு டே அப்படின்ற கடை வந்து எல்லா ஏரியாலையும் இருக்குது. இருந்தாலும் இந்த அல்கராமா ஏரியாவில் இருக்க டே டு டே ஷாப்பிங் வந்து இந்த ஷாப் வந்து ரொம்ப பெருசாம். இது வந்து ஹைப்பர் மார்க்கெட். எல்லா பொருளும் கிடைக்குதுங்க. இதில் இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். செராமிக் பவுலர் 3 dirhams தான் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 rupees கிட்ட வருது. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம எங்கேயாவது தூக்கிட்டு போக முடியுமான்னு தான் தெரியல. அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே இல்லாத பொருளே இல்லைன்னு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா எல்லா பொருளும் இருந்தது. பர்டிகுலராக ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய குமிச்சு வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. என்ன இவங்க டூருக்கு வந்திருக்காங்க, ஊருக்கு கிளம்புறாங்க, இந்த மாதிரி ஐட்டமாக காமிக்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக தெரியல. இது வந்து ஒரு பெரிய ஷாப்புன்றதுனால எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு சரியாக தெரியல. அதனால சும்மா அப்படியே போகிற போக்கில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் டீப்பாக உள்ளே போய் பார்க்கல. ஆனால் நிறைய பேர் இந்த நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஜென்ரலாக வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமும் அப்படியே சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே விளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேமரா அதிகம் யூஸ் பண்ணாதீங்க, விளாகிங் அலௌட் இல்லை அப்படின்ட்டு. அதனால கொஞ்சம் எடுத்தோம். பட் ஆக்சுவலாக நாங்கள் பண்ண ஷாப்பிங் நிறைய வந்து கவர் பண்ண முடியல அவங்க அப்படி சொன்னதுனால. எல்லாமே ஹவுஸ் ஹோல்டில் நம்ம இங்கே கிடைக்காதது ஒன்றும் இல்லை. நல்லா யோசிச்சுப்பாரு. மட்டும் பார்க்குறேன்.
அங்கேயே நம்ம வடபழனி மார்க்கெட்டில் எப்படி ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா இதுதான். வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறது, இந்த மக்ஸு, இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். சீப்பாகவும் இருக்குது. நம்ம வாங்கிட்டு வெயிட் இல்லை. நம்ம வேறு ஏதாவது போகலாம். நான் சொல்லுவேன் நேரமில்லை சரி. நம்ம ஊரில் சரவணா ஸ்டோரு, நம்ம ஊரில் சரவணா ஸ்டோர் மாதிரி தான் நான் கிட்டத்தட்ட. நம்ம ஊரில் சரவணா ஸ்டோர் மாதிரி இருக்கா? கொஞ்சம் மாடர்ன் சரவணா ஸ்டோராக இருக்குது. கூட்டம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. நல்லாயிருக்கு. கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. பார்ப்போம். பாருங்க அந்த லேஸுங்க பர்ச்சேஸ் பண்ண பாருங்க. அப்படி okay. Leave it, ma'am. Leave it. A few moments later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து டக்குன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். வெயிட் எப்படி வரும்னு தெரியல. கரெக்டாக இருக்குது. கிளம்பி இதை மெட்ரோவில் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால டாக்ஸி போட்டு ஏர்போர்ட் போயிடலான்னு இருக்கோம். அவ்வளோதான். பை பை துபாய். ஓகே, இந்தியா வந்துட்டு கால் பண்ணுறோம். கால் பண்ணு. ஆமாம், ஓகே. இந்தியா வந்துட்டு பார்க்கலாம். ஸோ துபாய் வீடியோ இங்கே முடியுது. நம்ம வந்து ஒரு நிறைய கைடன்ஸ் எல்லாம் போடுறோம். டிப்ஸ் எல்லாமே துபாய்க்கு போகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதில் ஒரு வீடியோவாக காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். பாருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ஊருக்கு போகும்போது பார்க்கலாம். பை பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரூம் வெக்கேட் பண்ணி கீழே ரிசப்ஷன் வந்துட்டோம். கீஸ் ஆக்சஸ் கார்டு சப்மிட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் அந்த கீழே பில்டிங்கோட ரிசப்ஷன். அவ்வளோதான், கிளம்புறோம். பாய் பாய் மில்லேனியம் பிங்காட்டி. கேப் புக் பண்ணிட்டோம் ஏர்போர்ட் போகிறதுக்கு. அப்படியே ஏறி உட்காந்து பார்த்தா விண்டோவில் இதெல்லாம் தெரியுது. புர்ஜ் கலீஃபா தெரியுது, ஸ்கை வியூஸ் தெரியுது. எல்லாத்துக்கும் பாய் பாய்னு மனசில் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. தெரியல அடுத்து எப்போ வருவோம். யூனிவர்ஸ் அடுத்து நமக்கு இங்கே வர்றதுக்கான சான்ஸ் எப்போ கொடுக்க போகுதுன்னு தெரியல. கேபில் உட்காந்துக்கிட்டே அப்படியே செக்இன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஏர்போர்ட் போயிட்டு பார்க்கலாம். செக்இன் எல்லாம் முடிச்சாச்சு. பேகேஜ் எல்லாம் ட்ராப் பண்ணியாச்சு. ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் முடிஞ்சிச்சு. போர்டிங் பாஸில் ட்ரெயினுக்கு வெயிட்டிங். மெட்ரோக்காக வெயிட்டிங். ஏறி ஃப்ளைட் மெட்ரோக்காக வெயிட்டிங். ஏறிட்டு கேட் போயிட்டு மெட்ரோ வந்து விட்டது. ஏறிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துட்டோம். எங்கடா டிரைவர் கேபின் காணும்னு பார்க்குறீங்களா? எஸ், துபாய் மெட்ரோ இஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட், டிரைவர்லெஸ். டிரைவர் கிடையாது, தானாக தான் போகும் துபாய் மெட்ரோ எல்லாமே. ஸோ முன்னாடி உட்காந்துட்டோம். சும்மா வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. பெருசாக எதுவும் தெரியல. தண்டவாளத்தில் முன்னாடி உட்காந்தாச்சு. தண்டவாளத்தில் இல்லை, ட்ரெயினில் முன்னாடி உட்காந்தாச்சு. அப்படியே வண்டி ஸ்பீடாக கிளம்பி நம்மளோட டெர்மினலுக்கு போயிட்டுருக்கு. சில மணித்துளிகள் மெட்ரோ பயணம். அவ்வளோதாங்க, நம்ம டிபார்ட்டிங் டெர்மினலுக்கு வந்துட்டோம்.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 9:30 போல் ஆகுது. நம்ம வந்து ஆக்சுவலாக நம்மளோட ஃப்ளைட்டு 11:50க்கு தான் நைட்டு. நம்ம 3 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துட்டோம். அங்கே அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் ஃப்ரீ தான் நம்ம. இங்கே எக்கச்சக்க டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குங்க. அதுலேயும் ஃபுல்லாக நிறைய ஐட்டங்கள் விற்குது பாருங்க. ஃபாரின் சரக்காக விற்குது எல்லாம். இந்த வெளிநாடு ட்ரிப்ஸ் போயிட்டு வரவங்க கிட்ட எல்லாம் ஃபாரின் சரக்கு கேட்பாங்கல்ல, அதெல்லாம் இங்கே தான் வாங்குவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா டியூட்டி ஃப்ரீ, டாக்ஸ் கிடையாது. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், ஊரை கெடுக்கும், நாட்டை கெடுக்கும், எல்லாத்தையும் கெடுக்கும். அப்புறம் ஏன்டா காமிக்கிறீங்கன்றீங்களா? கண்டென்ட் வேற இல்லை, அதனாலதான். இது தவிர மற்ற ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. சாக்லேட், ஸ்வீட்ஸு, அப்புறம் வந்து இந்த டேட்ஸ், அது மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கு. எங்க கையில மீந்த கொஞ்சம் நஞ்ச துபாய் கரன்சியையும் அப்படியே கொண்டு வர மனசு இல்லாம எல்லாத்தையும் நாங்க வந்து இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்லேயே வந்து வாங்கினோம். நிறைய டேட்ஸ், நிறைய ஃப்ளேவர்ஸ்ல இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. டேட்ஸ் வாங்கினோம். அப்புறம் வந்து நட்ஸ், கொஞ்சம் சாக்லேட்ஸ், அதெல்லாம் வாங்கினோம். டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் கொஞ்சம் லேட் செய்து விட்டோம். ஃபைனல் கால் கூப்பிடுறாங்க. ஓடுறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், துபாய் பயணம் இனிதே நிறைவடைந்தது. கிட்டத்தட்ட ஒரு 18 எபிசோட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பார்க்காதவங்க எல்லா எபிசோடையும் பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. நாங்கள் மைக் யூஸ் பண்ணலை, அதனால நிறைய இடத்துல வந்து வாய்ஸ் லேக் ஆகிருக்கும், நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடிட் பண்ணேன். பட் அதிகபட்சமாக எதுவும் பண்ண முடியல. மற்றபடி ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணோம்? ஆஃபரில் தான் நாங்கள் புக் பண்ணோம். ஸோ என்ன ஆஃபரில் புக் பண்ணோம், விசா காஸ்ட் என்ன ஆச்சு, ரூம் ஸ்டேக்கெல்லாம் அந்த ஏர்பிஎன்பிக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, ஃபுட் என்ன பண்ணோம், ஃபுட்டுக்கு, சைட் சீயிங், இதுக்கெல்லாம் என்னென்ன காஸ்ட் ஆச்சு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் ஒரு டீட்டெயில்டு ட்ராவல் கைடாக கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.